ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கும்பகோணம் கடப்பா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் பூரி சுட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 50 கிராம் பச்சைப்பருப்பு, ஒரு 3 உருளைக்கிழங்க தோல் சீவி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. பட்டை லவங்கம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை வதங்கினோன்னே வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு பச்சைப்பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. மசித்து எடுத்தோன்னே தக்காளி வதங்கினோடனே நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மலரட்டும். அதுக்குள்ளே 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அது கூடயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மலர விட்டு கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.